ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாட்டுக்கு நாடு என்ன ஊரு? என்ன ஊரு? வெள்ளக்கல்பட்டி. வெள்ளக்கல்பட்டி. ஆமா. சேடப்பட்டி அருகில் உள்ள தாரமங்கலம் அருகில் உள்ள அருகில் உள்ள வெள்ளக்கல்பட்டி என்றா வெள்ளக்கல்பட்டி என்றா சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு. ஆனா பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் தாய்மார்கள் ஆமா யாவட்டு பேரும் சிங்கார பொன்மேடையில் இந்த மாரியம்மனுக்கு ஒசரம் வைத்தல நாடகம். ஆமா அண்ணா, இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய ராமாயணம் இல்ல, இல்லை கந்தபுராணம் இல்ல, நாவல் இல்ல, சிலப்பதிகாரம் இல்ல, இல்ல இல்ல கூத்தே இல்ல இல்லன்னு நீங்க துரத்தி விட்டீங்க. அது இல்லப்பா, ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய மகாபாரதம் ஒரு காமிய கதை. காவிய கதை. மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். கல்யாணம் இல்லையே, வல்லரக்கன் சண்டை. ஓ, அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இல்லை என்றால் வல்லக்கருக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை. இந்த நாடகத்துல ஒண்ணு யாருக்கு வரா? அஸ்தமனத்தை ஏண்டா வரக்கூடிய அறுபது துரியமன்னா வராரு. துரியோதன மன்ன வராரு. மணி 8 மணிக்கே வந்துட்டு ஜோத்த போட்டோம், ஒவ்வொரு நம்ம தின்னு போட்டோம். சரி, இந்த கீத்தை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஏப்பா உள்ள இருந்துகிட்டு உள்ள இருக்கிறாரு. என்ன கற்பிடி பேச்சா கச்சா கேச்சா? என்ன சிறைச்சாலை கொள்ளையா? அது இல்லப்பா, அரண்மனையில இருக்கிறாரு. வேட்ட போற கொட்டாயில போய் சொன்னா வச்சுக்கவே ரதத்துல ஏறிக்குவாரு. என்ன சொர்க்க ரதத்திலயா? சட்டி சுட்டதோடான பாட்டு பாடிட்டா. அது இல்லப்பா, தங்கரதம். தங்கரதம் என்னப்பா சண்டைக்கு வர? தங்கரதம். தங்கரதமா? ஆமா. என்னடா தாளமான பேச்சாருல கலியாச்சி பொடி பொறிக்கிட்டு இருந்தான். அது இல்லப்பா, ரக்கிரி. அது கீழே போட்டுட்டான். கீழே போட்டான். களியில வரான். கிண்டிக்கிட்டா ரக்கிரி பாரு.
என்ன சத்தம் கேட்கல? ஏன் சத்தம் கேட்கல? நல்லா கறிக்கோளமான சோத்த தின்னுபிட்டு அந்த சத்தம் அதுக்குதான் ஒரு மனுஷன் சொல்றது ஆளு வளரணும் அறிவு வளரணும். என்ன வளரணும்? ஒரு புத்தியா இல்லைங்க. புத்தியா இல்லையா? போடா ஏன்டா சென்றான் இல்ல ஏன்டா போண்டான்னு விட்டு காலை கீழே விடா கைய கை தூக்குடா கைய கிட தூக்குறது. தம்பி இன்னைக்கு சாத்துக்கே நான் 4 அடி வளரணும். என்ன செய்யலாம்? அடிச்சு விட்டு வளர்ந்து நான் வளர்ந்து விட்டாட்டி அடிச்சு விட்டு வளரணும். இந்தா என்ன கொண்டு போடுங்கடா அடிச்சு விட்டு வளர்றதுக்கு. ஓய் 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 செட்லே பெரிய மனுஷன்டா பார்த்து பேசணும். மகன் சிவா ராஜாஜி ராஜன் ராஜாஜி ராஜன் அது ரஜினி படம் இல்ல ராஜாஜி ராஜன் அது படம் இல்ல என் பேரு அது கலந்து இருக்குது. சொல்றேன் ராஜா ராஜாஜி ராஜன் ராஜாஜி ராஜன் ராஜமார்தண்டன். எத்தனை செடியாச்சு எதுக்கு? எத்தனைங்க செடியாச்சு? அதில்ரா ராஜ மார்தான்றான் ராஜாஜி ராஜன் ராஜாஜி ராஜன் ராஜமார்தண்டன் ராஜமார்தாண்டன் ராஜ கோலாகாலன் ராஜன கோணகாலன் ராஜ கோலாகாலன் ராஜ கோணகாலன் ராஜ உச்சண்டன். ராஜனுக்கு புத்தி இல்ல. எத்தனை கணக்கு செட்ல எதாவது திட்டு போகுது ஆதமத்தை சாட்ட போக மாட்டேங்குது. ராஜ கோலாகாலன் ராஜன கோலகாலன் ராஜ உச்சண்டன் ராஜனுக்கு புத்தி இல்ல. ராஜ நலாதிபதி ராஜா திருட்டு கூதி எப்படி இது சாவர மாதிரி மன்னாதி மன்னருக்கு அடடே. மேலுமையாக வாழ்ந்து வரக்கூடிய நீங்க உண்மைதான். சொல்றா என்னுடைய பேரோ பணங்காத முடி அட பணக்காய் மூடி பணங்காத முடி பணக்காத முடி இனங்காத நெஞ்சம் அட இனகாத நெஞ்சம் வெங்கலத்து போல் சரீரமுடையவன். இதா வெங்கலத்து போல் சரீரமுடையவன். இது வெங்கலமா? ஆமாடா. டெல்லி என்று சொல்லக்கூடிய டெல்லி டெல்லி யாரு நாடு? என்னதுடா? டெல்லியா? ஆமாடா. அவர் நல்லாகிறாரா? யாரா? நையாந்திர மூடி என்னுடைய நாட்டில் குடியிருக்கிறாரு. ஓய் என்னுடைய நாட்டில் தானே குடியிருக்கிறாரு. அப்படியே ஆட்டியமடி பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்டேன். நான் பஸ் நிறைய விட்டுருக்கிறேன். இந்த பஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு கேட்கணும்ல. ஆனா யாரு படிக்கட்டுல கீழே விழுந்த சென்மணி ஏத்தாண்டா இருக்கும். மூடிட்டு டெல்லி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கும் நானே யாக சக்கரவர்த்தி. கட்டிங்களா சேவிக்கவளா? யாக சக்கர கத்தி சக்கர கத்தின்னு சொன்னேன். யாக சக்கரவர்த்தி டெல்லி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கும் வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் படித்து என் பேரோ. யாரு வந்தாலும் வணங்காத முடி இணங்காத நெஞ்சம். யாரு வந்தாலும் பாருங்கள் பாருங்கள் என்று அழைப்பேன். சிறப்பே தரை பார்க்காதா? கழுத்து பிடிச்சிக்கிச்சா? இல்லடா, வணங்காத முடி படித்தவன். இது வெங்கலங்களா? ஆமாடா. ஐயா இந்த இடுப்பு வெங்கலமடா. இந்த கீழே அடியில அது மாநிலம் ஜென்மம். தோடு புடுப்பு. ஆமாடா. மேல டேய் மாணிக்க மணி மகடம். அதுக்கு மேல அந்த போண்டா கோழி மச்சிரு கல்லால் அடிக்கப்பட்டு கல்துறாடா. விலம் மதிப்பே கிடையாது. அது இதத்தான் கலட்டுறா. கல் துறா
கல்லால் அடிக்கப்பட்டது. ஆமா விலை மதிப்பே இல்ல அதுக்கு. இந்த பக்கம் போட வச்சிருக்கீங்க. போடா வாடாங்கடா. மகாராஜா புழுதி காட்டுல நான் மயிர் கொடுக்குற வேலையா? இது வெங்கலம். வெங்கலம் மேல கிடந்து விலை மதிப்பே மதிக்க முடியாத கல்லால் அடிக்கப்பட்ட கல்துறாடா. 10 வச்சு நீ காரியானாலும் சரி. கேளுங்க மகாஜனங்களே, இப்பொழுது இவரோட எல்லாமே வெங்கலமா? வெங்கலம். இது மட்டும் வெங்கலமா இருந்தா அப்படியாகட்டும், இருக்கட்டும். போட்டோக்கள் மச்சில இருந்தா போசிக்கு போகும். எதனா போட்டா கோழி பேசுறேன். இதுதான் பைத்தியக்கார, அது விலை மதிப்பு இல்லாத உன்னுடைய கையில் இருந்தாதான் போண்டா கோழி பேசுது. போடாடே 3 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்து நானும் இவனு தான் போச்சுக்கணும். ஆமா ஆமா நீங்க தானே. இப்ப நான் அந்த மாதிரி தருது உங்க கையில் இருக்க வரைக்கும் தான் அந்த மனுஷரு. அட உன் கையில மணி மரணத்து மேல ஏறிச்சுனா இத கலெக்டரா விலை மதிப்பே கிடையாது. அட சரிங்க. டெல்லியில் சொல்லக்கூடிய 56 நாடு வணங்காத முடிவெடுத்து என்னுடைய பேர்